ஏண்டி முப்பாத்தா, அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டு இருக்கிறியே, எதுக்கு? மாமா, எல்லா வேலையும் முடிச்சிட்டு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அதுக்கு தான் இவ்வளவு சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை இருக்குது? நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்க போறோம். அதுக்கு தான் எல்லா வேலையும் அவசர அவசரமா முடிச்சிட்டு இருக்கேன். என்னது, பேசிட்டு இருக்க போறீங்களா? அதைத்தானடி டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன ஸ்பெஷலா உட்காந்து பேச போறீங்க? ஐயோ மாமா, உங்களுக்கு விஷயமே தெரியலீங்க. நாங்கெல்லாம் வேலைக்கு நடுவுல எப்பவாவது டைம் கிடைச்சா பேசிக்கிட்டு இருந்தோம். ஏய், மனசாட்சி தொட்டு சொல்லுடி. பேசிட்டு இருக்கிற நேரத்துல கேப்ல நீ வேலை பார்த்த. என்னமோ வேலையே செஞ்சுட்டு இருந்த மாதிரி பில்டப் கொடுக்குற. ஐயோ சரி விடுங்க. இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா பார்த்துட்டு எங்களுக்குன்னு 1 மணி நேரத்தை ஒதுக்கி நாங்க பேச போறோமாக்கும். இது என்னடி புதுசா இருக்குது? சும்மாவே உங்களால இந்த காலனிக்குள்ள பல பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இதுல வேற தனியா 1 மணி நேரம் எடுக்க போறீங்களா? எவன் கூட இடிய கடுக்க போறீங்க? இந்த லொல்லு நான் தான் பேசாதீங்கன்னு சொல்றது. யார் கூட நாங்க எடுத்து நீங்க வாத்தீங்க? ஏ, இந்த காலனியில ஒரு ஆள் பாக்கி இருக்காடி. நீங்க சண்டை போடாத ஆளு. எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லா அவனும் உங்களை மட்டுமா எங்களையும் சேர்த்து பழி வாங்குறானுங்க. ஆமா ஆமா, இந்த காலனியில யார் யோகியமா இருக்கா? நாயத்து கேக் போனோம்னா திருப்பி எங்களையே பகையாளி ஆக்கி விட்டுறாங்களாக்கோ. வேணாம் முப்பாத்தா, நீ பேசின வரைக்கும் போதும். யாரு கூட பேச்சுவார்த்தையில வேண்டாம். பேசாம வீட்டுல இரு, அவ்வளவுதான். இங்க பாருங்க மாமா, இந்த போன்ல என்னதான் இருக்குது? 24 மணி நேரம் இதுலயே பாத்துட்டு இருக்கீங்க. இது ஒரு 2 நாளைக்கு பார்க்காம இருங்களேன், முடியுமா உங்களால? ஏண்டி, போனுங்கிறது என் வேலை சம்பந்தப்பட்டது. நான் போன்ல அப்படி என்னடி பாத்துக்கிட்டு இருக்கிறேன்? வேலை சம்பந்தமானது பாப்பேன். அப்பப்ப நேரம் போனேன்னா எதையாவது பாத்துட்டு இருப்பேன். இது ஒரு தப்பாடி? தப்புதாங்க. எப்ப பாரு அடுப்படியே சுத்தி வர வேண்டியதா இருக்குது. இந்த வீட்டு வேலையவே பார்க்க வேண்டியதா இருக்குது. எனக்கு வேற என்ன இருக்குது? என்ன வேணும் உனக்கு? வீட்டுல டிவி இருக்குது, சாப்பிடறதுக்கு எல்லாம் மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்துருக்குற. செஞ்சு செஞ்சு திங்க வேண்டியதான். வேற என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஃப்ரீடம் வேணுமாக்கோ. ஃப்ரீடமா? ஓ, ஃப்ரீடமா? அதான். எனக்கு மட்டும் இல்லையா? ஏ, நீ சும்மாவே மணிக்கணக்கா பேசுவ. இதையெல்லாம் அவன் உனக்கு சொல்லி கொடுத்தது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமேல் தினமும் 1 மணி நேரம் எனக்கு ஃப்ரீடம் டைம். ஏ மண்டல், அது ஃப்ரீடம் டி. என்னமோ ஒரு கருமம். எனக்கு 1 மணி நேரம் தினமும் வேணும். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போவேன். எந்த வேலையும் பெண்டிங் வச்சுட்டு போக மாட்டேன். சரியா? உங்ககிட்ட அனுமதி எல்லாம் கேட்கல, சும்மா சொல்றேன் நாக்கும். அதானே, மேடம் அனுமதி எல்லாம் கேட்டீங்கன்னா தான் கிரீட இறங்கிருமே. உங்களோட பேசி பேசி வேலை கூட பெண்டிங் ஆகி போயிடுச்சு. இந்த வேலையில யார் பாப்பா? எனக்கு நேரமாச்சே, நான் என் ஃப்ரெண்டுங்களை பார்க்க போறேன். ஏதாவது வேலை செய்யணும்னா நீங்களே செஞ்சுக்கோங்க. நிம்மதியா இருக்கிறதே இந்த 1 மணி நேரம் தான். அதே இருந்தாலும் எப்படியெல்லாம் கெடுக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறான் பாரு. முதல்ல இவனை டைவர்ஸ் பண்றதுக்கு ஏதாவது யோசிக்கணுமாக்கும். பேச்ச பாரு, பழமை பாரு, என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. வீட்டுக்கு தானே வருவா, வரட்டு பேசிக்கலாம். உமா, நெடுவாளி, குஸ்பாக்கா, எல்லாரும் எங்க தான் போனீங்க? நீ வர சொல்லிட்டு சீக்கிரமா வாங்க. அடி, எதுக்கு இந்த கத்து கத்துற? வந்துகிட்டு தான் இருந்தனாக்கோ. எங்க இந்த உமா காணோம்? என்னடா கொடுமையா? இங்க பாரு, உமா கையில சிப்ஸோட வந்திருக்கா. ஏக்கா, நாங்களே சிப்ஸோட வர மாட்டோமா? இல்ல, இந்த சிப்ஸை யார் வீட்ல கடன் வாங்குன? உண்மையை சொல்லு. அது வந்து வர வழியில பார்வதியை பார்த்தேன். அவ வீட்ல சிப்ஸ் ஓட்டிட்டு இருந்தா. 2 கூடு வாங்கிட்டு வந்தேன். இது 2ஆ? ஏடி இப்படி பண்ற அலும்புத்தனத்தை? அதானே, நீயாவது உங்க வீட்ல போடுறதாவது. அவங்க வீட்டுக்கார் கடையில இருந்தே வாங்கிட்டு தர மாட்டாரு. இதுல வீட்ல போடுறதுக்கு வேற உனக்கு மளிகை ஜாமான் வாங்கி தந்துருவாராக்கும். அவன் எனக்கு வாங்கி தந்தா இந்த 1 மணி நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு வந்தேன். அவனை பத்தி பேசி எதுக்கு என் மூட் ஆஃப் பண்றீங்க? ஆமாமா, கரெக்ட் தாண்டி. ஆமா, நெடுவாளி எங்க? நெடுவாளியை பாத்துக்கா. பார்வதி சிப்ஸ் போட்டுட்டு இருந்தால, அவளும் ஒரு பார்சல் வாங்கிட்டு வரேன்னா. அதான் இன்னும் வாங்கிட்டு வா, நான் முன்னாடி வரேன்ட்டேன். வாங்க வாங்க, நம்ம எல்லாம் போய் மரத்தடியில உட்காரலாம். யோ, எங்கயா இருக்கிற நீ? ஏனுங்கண்ணா, வீட்டுல தான் இருக்கிறேன். யோ, ஒரு ஒன்னாட்டி வீட்டுல இருக்குதா? அவன் எங்கண்ணே இருக்கா? என்னமோ 1 மணி நேரம் மீட்டிங் ஆமா. இவளுங்கெல்லாம் தினமும் 1 மணி நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாளுங்களாமா. உட்காந்து நியாயம் பேச போறாளுங்களாமா. அதனால போயிட்டா. ஆமா, உங்க ஒன்னாட்டி போலையா? யோ, அவதாயா முதல்ல போனா. ஆமா, இது உட்காந்து என்ன பேச போகுதுங்க? அண்ணா, அது தெரியல. அது கேட்டதுக்கு தான் முப்பாத்தா கோவப்பட்டுட்டு போனாலாக்கு. யோ, சும்மாவே இவனுங்க ஒன்னா சேர்ந்துட்டு காலனிக்குள்ள பல பிரச்சனையும் உருவாக்கி இருக்கிறானுங்க. இதனால வீட்டை காலி பண்ண சொல்லி எல்லா பக்கம் இருந்து நமக்கு ப்ரெஷரா இருக்கு. பத்தாததுக்கு இப்போ 1 மணி நேரம் வரை ஒதுக்கி இருக்கானுங்களாமா. அப்படி எந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு இவனுங்க பேச போறானுங்க? அண்ணா, அதே பயம்தான் எனக்கு. என்ற ஹவுஸ் ஓனரு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. உங்க முன்னாடி வாய் எடுக்குங்கன்னு. என்னால முடியாத விஷயத்த நான் எப்படின்னா பண்ணுவேன்? யோ, நீ கிளம்பி வா. அவனுங்கெல்லாம் மீட்டிங் போட்ட இடத்துக்கு போய் என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு பாப்போம் வா. கிளம்பியா? அண்ணா, டயர்டா இருக்கேண்ணே.
அப்ப நாளைக்கு உங்க பொண்டாட்டினால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அடி வாங்க ரெடியா இருந்துக்கோ. இந்தா கிளம்பிட்ட வீட்ல இருந்து, வாங்க போலாம். ஏண்டி வாங்க இந்த மரத்தடியில எல்லாம் உட்கார்ந்துக்கலாம். ஏக்கா இந்த மரத்தடி சூப்பரா இருக்குது, இங்கே உட்காருவக்கா. ஏன் நெடுவாளி சிப்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா கையில ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கற? ஏக்கா சிப்ஸ் தர வந்தா நின்னுகிட்டு இருந்தேன். கடைசியில் அவளுக்கு ஏதோ ஃபோன் வந்துருச்சு. அவ சிப்ஸ் சுடுற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டா. அப்புறமேல் வா தர்றேன்னா சரின்னு வந்துட்டேன். ஏடி வெக்கமா இல்லையா? வீடு வீடா போய் எதையாவது வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னா கடையில வாங்கி தின்னுங்க. கடையில வாங்கி தின்னா நல்லா இருக்குமா? பக்கத்து வீட்டுல வாங்கி தின்னாதா பக்குவமா இருக்குன்னு எங்க அப்பா சொல்லுவாராக்கும். வாங்கி திங்கிறதுக்கு இதெல்லாம் தேவையாடி? வாங்க உட்காருங்க வாங்க. என் முப்பாத்தாக்கா அந்த சிப்ஸ் எங்க கூட. இந்தா புடி, நீத்தியே தின்னு. ஐயா எனக்கு கொஞ்சம் கொடுங்க. எல்லாத்தையும் நீங்களே தின்னீங்க எப்படி? ஏக்கா இப்படி பொதுவில் வச்சுட்டு ரெண்டு ரெண்டு எடுத்து போக்கா. சரி இப்படி திங்கிறத விட்டுட்டு உருப்படியா தான் பேசலாமா? என்ன இதுங்கெல்லாம் இங்க தானே உட்காந்துட்டு இருக்குது, நடுவோட சிப்ஸ் வேற வச்சு தின்னுட்டு இருக்குதுங்க. அண்ணன் என்று உடனே கொண்டு போய் சிப்ஸ் வாங்கிட்டு வரட்டுமா? போ போ, அவளுக்கு மாநாட்டுல நீங்க போய் கலந்துக்கு போ. யோ கம்மனீரியா, நீ வேற ஏயா சிப்ஸ் சிப்ஸ்ங்கிற? நான் வேணா வாங்கி தரையா? ஏடி முப்பாத்தா, ஒரு வீடு காட்ட என்ன சொல்லிட்டு வந்த? விட்டுட்டாரா? ஆயத்தடி கேள்வி கேட்டிருப்பாரு. அந்த ஆளுக்கு எப்ப பார்த்தாலும் அடுப்படியிலேயே தான் இருக்கணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. ஒரே ஆசை அது மட்டும்தான். அடி பாவி, உன்னை அடுப்படியில போட்டு கொல்ற மாதிரி இப்படி பேசுறியாடி? ஏடி உமா, உங்க வீடு காட்ட என்ன சொல்லிட்டு வந்த? அவரை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸிக்கா. முப்பாத்தா வீட்ல போய் பால் வாங்கிட்டு வரேன். சரி போன்ட்டாரு. எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா. எச்சப்படுதுண்ணே. யோ பேசாம நில்லையா, மானத்தை வாங்கிட்டு இருக்கிற. ஏன் புள்ள நெடுவாளி, திங்கிறதுல காமிக்கிற ஆர்வத்தை உனக்கு மாப்பிள்ளை வாக்குறதுல காமிக்கலாம்ல? ஆமாமா, நானும் நெடுவாளி கல்யாணத்துல வயிறு முட்டை சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். எங்க அவ கல்யாண சாப்பாடே போட மாட்டேங்கிறாளே. நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணிட்டு இருக்கிறேன்? நீங்க வேற வர மாப்பிள்ளையெல்லாம் அது சொத்த இது சொத்தன்னு எங்க அப்பா தட்டி கழிக்குது. அதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டேன்னா நீ குழந்தை புள்ளமா அப்படிங்கிறாரு. சரிங்க சரிங்க, என் கல்யாணம் மேட்டர் தான் சிரிப்பா சிரிக்குது. ஏன் முப்பாத்தா, வீட்டுக்கு போகும்போது பால் கொஞ்சம் கொடுத்து அனுப்பு. அந்த ஆளை போய் சமாளிக்கணுமாக்கு, இல்லைன்னா ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பா. ஏன் உமா இப்படியே காலங்கள்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா ரெண்டு பேரும்? நானா மாட்டேங்கிறேன். ஒரு வயசு ஒத்துக்க அந்த ஆளுகிட்ட எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு தெரியுமா? ஏன் உமா இவரெல்லாம் கட்டி நீ எப்படி சமாளிக்கிற? நானா இருந்தா போடான்னு போயிட்டே இருப்பேன். யோ பஞ்சு, உன்னோட பொண்டாட்டி பாரு என்ன பேச்சு பேசுதுன்னு. என் பொண்டாட்டிக்கு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க ஓய மாட்டா போலயே. அவன் என்ன உன்னை டைவர்ஸ் பண்றது? நான் மட்டும் உன்ற பொண்டாட்டியா இருந்தா நானே உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருவேன். நீ எல்லாம் ஒரு ஆளு குடும்பம் நடத்துறான் பாரு லட்சணமா. சி வாய மூடிட்டு பாரு. அண்ணா பஞ்சரனை இப்படி பேசுறான். யோ அவனாவது டீசெண்டா பேசுறான், என்னை பேச விட்டா மணிக்கணக்கா பேசுவேன், பரவாயில்லையா? ஏ குஸ்பாக்கா, அண்ணா ஒண்ணும் சொல்லலையா வந்ததுக்கு? என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அண்ணன மாதிரி தங்கமான மனுஷனை பார்க்கவே முடியாது, ஒண்ணுமே சொல்லி இருக்க மாட்டாரு. ஏ குஸ்பாக்கா, அந்த ஆளு எல்லாம் நான் பொருட்டாவே நினைக்கிறது இல்ல. எந்த வயசை உருப்படியா பாத்துருக்காரு, அவரு போய் பொருட்டா நினைக்கிறதுக்கு நீங்க வேற ஏண்டி உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காருன்னு தான் பேரு. அவர்கிட்ட கடன் வாங்கினவன் எவனையும் அவருக்கு தெரியாது. இந்த லட்சத்துல ஃபைனான்ஸ் கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்குது. ஏக்கா இருந்தாலும் அண்ணன் தங்கமான இருக்கா, உங்களை ஒண்ணுமே சொல்றது இல்ல. உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறது இல்லையாக்கோ? பேசி வேணா, அவ்வளவு தில்லுது அவனுக்கு. நான் எவ்வளவு தேவல போல இந்த லட்சணத்துல குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கீங்களாக்கோ? யோ அது வந்து கம்மனி இருங்கண்ணே, ஏன்னா நீங்க வேற. இங்க பார்ப்புல நெடுவாளி, எங்க மாதிரி முட்டா பீசியும் வேங்காத பீசியும் கல்யாணம் பண்ணி சீரழிற மாதிரி நீ சீரழிஞ்சிராத. நல்ல மாப்பிளையா பாக்கணுமாக்கோ. நல்ல மாப்பிள்ளையா? இந்த நெட்டக்காளிக்கா? இவளுக்கு மாப்பிள்ளை தேடணும்னா நார்த் சைடு தான் போய் தேடணுமாக்கோ. முக்கியமா என்ற புருஷ மாதிரி எந்த மாப்பிளையும் பார்த்து கல்யாணம் பண்ணிடாத. அந்த ஆள் எப்ப பாரு அம்மா முந்தானிவே புடிச்சு சுத்திட்டு இருப்பாப்ல. அப்புறம் உன் கதி அதோ கதிதான். என்ன என்று முப்பத்தை என்ன பேசி பேசுறா பாருங்கண்ணே. என் முன்னாடி எப்படியெல்லாம் பேசுறா, எனக்கு பின்னாடி எப்படி பேசுறான்னு பாருங்கண்ணே. நான் எங்க அம்மா முந்தானி பிடிச்சாலும் சுத்திட்டு இருக்கிறேன். இவ என்னைக்கு கல்யாணம் ஆகி வந்தாலோ அன்னைக்கே எங்க அம்மா விரட்டி விட்டுட்டா. எங்க அம்மா வீட்லயே இல்ல, என் தங்கச்சி வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்குது. இவ பாருங்கண்ணே எப்படி பேசுறான்னு. யோ நீ பொண்டாடி முன்னாடி இப்படி சுத்திட்டு இருக்கிறேன்னு காலனிக்கே தெரியும், உன்னோட ஒண்டாடி தெரியல பாரியா? முக்கியமா என்ற புருஷ மாதிரி கல்யாணம் பண்ணிடாத. அவன் ஒண்ணா நம்பர் கஞ்ச பையன், 5 பைசா கோவத்துல இருந்து இருக்க மாட்டானாக்கு. யோ உன்னோட ஒண்டாடி உன்னை பத்தி கரெக்டா பேசுறாயா? அண்ணா நீங்க வேற என்ன, நான் கஞ்ச பையன் உங்க எல்லாருக்கும் தான் தெரியும். அவளுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க தெரியுமா? என்னையா சொல்ற? வாங்கியெல்லாம் கொடுத்துருக்கிறியா? ஆமா,
சேர்த்து வைக்கிற காசு எல்லாம் அவளுக்கு தானே. நேத்து தான் போய் 2 பவுன் நகை எடுத்து வந்து கொடுத்தனாக்கோ. வீடு வாங்கி கொடுத்துருக்குறேன், நகை வாங்கி கொடுத்துருக்குறேன், போடுற துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறேன். இவன் எனக்கு 5 பையங்கிறானே. யோ, இத்தனையும் வாங்கி கொடுத்தியே, வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தியா? பொம்பளைங்க கண்ணு எப்ப பார்த்தாலும் அடுப்படியில தான் இருக்கும். நீ நகையும் வீடும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவளுங்க மண்டையில ஏறாது. யோ, நானும் எல்லாம் தான் வாங்கி கொடுத்துருக்குறேன். என்ற உடனே நீ திட்டித்தானே இருக்குது. உங்க பொண்டாட்டி மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்டாட்டிகளும் புருஷனை பார்த்து திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. என்ற புருஷன மாதிரி கட்டியவே கட்டிடாத. அந்த ஆளு சரியான குண்டு பூசணிக்கா. நல்ல குண்டு பூசணிக்கா மாதிரி இருந்துட்டு என்னை குண்டு பூசணிக்கான்னு சொல்வானாக்கோ. வேலைக்கு போற மாதிரியும் தெரியாது, வருமானம் சம்பாதிக்கிற மாதிரியும் தெரியாது, என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஆளெல்லாம் கட்டிட்டு நான் படுற பாடே போதும். உனக்கு இந்த கஷ்டமெல்லாம் வேண்டாமா? யோ, அவன் வார்த்தைக்கு மறு பேச்சு பேசாம வாழ்ந்துட்டு இருக்கிற என்னை பார்த்து என்ன பேச்சு பேசுறா பாரியா? நான் குண்டாவையா இருக்கேன்? கொஞ்சம் குண்டா இருக்கீங்க. யோ, என் பின்னாடி இப்படியெல்லாம் என் முன்னாடி பேசிட்டு இருக்கா, இப்பதான் நானே கேட்கிறேன். அண்ணா, பொய் சொல்லாதீங்க அண்ணா. உங்க முன்னாடி உங்க முன்னாடியே பேசுவாங்க, பின்னாடி பேசுறதுக்கு என்ன? அது மட்டுமா, அண்ணனோட பொண்டாட்டி எப்ப பாரு எதையாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நானே நிறைய டைம் கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா கேளியா? உன்னோட முன்னாடி கேட்டதை மட்டும் வாங்கி கொடுத்துறாத. ஐயோ, நான்லாம் உங்க வருஷம் மாதிரிலாம் கட்ட மாட்டேன். நான்லாம் பாக்குற இடமே வேற. பாக்குற இடமே வேறையாமா. இவன் மூஞ்சிக்கு மாப்பிள்ளை கிடைக்காம தான் இன்னும் சுத்திட்டு இருக்கிறா. அண்ணா, வடிவேல் படத்துல ஒரு காமெடி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன காமெடி? அதானே, கோலம் போட குனிஞ்சவ இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சது. எனக்கே கல்யாணமாயி 2 பிள்ளைங்களே பிறந்துட்டானுங்க. இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளை. யோ, இவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது பெரிய விஷயம். இவளுக்கு நம்மள மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாமாமா. அண்ணா, அரை கலடாயிட்டு என்ன பேச்சு பேசுறா பாருங்கண்ணா. எங்க அப்பன்ட்ட சொல்லி நல்லா அழகா அஜித் மாதிரி மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கேங்கா. ஏ முப்பாத்தா, நாம இருக்கிற அழகுக்கே நமக்கு அஜித் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கல. இவன் இந்த கண்ணாடி போட்டுட்டு இவளுக்கு அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணுமாமா. ஆசை பத்தியா? ஏக்கா, உங்களை கூட விடுங்க. நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன். எனக்கே அஜித் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கலையே, எனக்கு புருஷன் தான் கிடைச்சான். அண்ணா, என்ற ஒண்டாடிக்கா அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணுமாமா, என்னை பிடிக்கலையாமா. யோ, உலகத்துல இருக்கிறது ஒரு அஜித் தான். எல்லாரும் அஜித்துக்கு ஆசைப்பட்டா சாலினி எங்க போவாங்க? என்ற ஒண்டாட்டி இருக்கிறதுக்கு நானே ரொம்ப அதிகம், இதுல அஜித் வேறையாம். யோ, இதுல ஒண்ணு சொன்னாலுங்க பாரு, நோட் பண்ணீங்களா? இவனுங்க இருக்கிற அழகா, இவனுங்க அழகாமா. ஊருக்குள்ள பொம்பளைங்களை பார்த்ததே இல்லை போல இவனுங்க. அண்ணா, இவ பேசுறதெல்லாம் கேட்கவே முடியலண்ணே. பொம்பளைங்க பேசுறத ஒட்டு கேட்கணும்னு வந்தோம் பாத்தீங்களா, நமக்கு தேவைதான். யோ, இவனுங்க பேசின பேச்சுக்கு தலைதாயா வலிக்குது. தேவையில்லாம இங்க வந்துட்டோம். நான் அப்பவே சொன்னேன், இவங்க பேசுறாங்க நம்ம போக வேண்டான்னு. நீங்க தான் என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும்னு நினைச்சீங்க, கேட்டீங்களா? இந்த தலைவலி தேவையா? பொண்டாட்டிங்க பேசுறத ஒட்டு கேட்கணும்னு நினைச்சோம், நம்ம நிம்மதி போயிரும். பேசாட்டுல வீட்டுக்கு போல வாங்கயா. யோ பஞ்சு, வாயா. அண்ணா, என்ற ஒண்டாடி 2 புள்ள பெத்த மாதிரி என்ன பேசிட்டு இருக்கிறா. அவளுக்கு அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணுமாமா. இன்னைக்கு வரட்டவ வீட்டுக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறேன். யோ, உன்ற ஒண்டாடி தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரியே இருக்கிறா. ஏன் காமெடி பண்ணிட்டு இருக்கிற? வாங்க போவோம். குஷ்பக்கா, வந்து ரொம்ப நேரமாச்சு, கிளம்புவோமா?